வணக்கம். 10ஆம் வகுப்பு கணக்கு பாடம் 3 இயற்கணிதம். அதில் அடுத்த நிலைக்கு 83 என்ற தலைப்பில் இருக்கக்கூடிய கணக்குகளை பார்க்கலாம். முதல் கணக்கு, மீசீமா காண்க. x³ - 27 x - 3 the whole square x² - 9. மீசீமா கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல என்ன செய்யணும், இதை காரணிகளாக பிரிக்கணும், காரணிப்படுத்தணும். x³ - 27 இந்த மாதிரி இங்கே கியூபோ ஸ்கொயரோ வந்தால் இங்கே பக்கத்தில் வரக்கூடிய எண்களை பார்க்கணும். இங்கே ஸ்கொயர் வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இங்கே 1 4 9 16 25 அப்படின்லாம் வந்தால் அதை 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர்னு எழுதிக்கலாம். இங்கே கியூப் வருது, இங்கே 27 வருது, குறிப்பிட்ட அந்த மாதிரி எண் தான் கொடுப்பாங்க. அப்போ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27 என்ன எழுதலாம், 3 கியூப்னு எழுதலாம். 3 பெருக்கள் 3 பெருக்கள் 3 27 39 39 27. அப்போ இதை என்ன எழுதலாம், x³ - 3³ இது என்ன ஃபார்முலாவை நமக்கு நினைவுபடுத்துது, a³ - b³ ஃபார்முலா தெரியணும். a³ - b³ சமம் a - b × a² + ab + b². அப்போ இந்த ஃபார்முலாவில் a ஒரு இடத்துல x, b ஒரு இடத்துல 3 போட்டோம்னு வச்சுக்கோங்க. x - 3 × x² + 3x + 3² 9. இரண்டு காரணிகளாக நம்ம பிரித்து எழுதிட்டோம். ஃபார்முலா தெரியணும். a³ - b³ a - b இங்கே வரும், மற்றதெல்லாம் ப்ளஸில் வரும். சரி, அடுத்து x - 3 the whole square. எந்த ஒரு எண்ணுக்கும் ஸ்கொயர் பண்ணோம்னா அந்த எண்ணை அதே எண்ணால் பெருக்கிறதுன்னு அர்த்தம். இங்கே ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ இது என்னென்னா x - 3 × x - 3, அதை தான் x - 3 the whole squareன்னு சொல்கிறது. அடுத்தது x² - 9. இப்போ தான் நான் சொன்னேன், இங்கே மேலே ஸ்கொயர் இங்கே ஒரு நம்பர் வந்ததுன்னா அதை என்னன்னு பார்க்கணும். 9னா 3 ஸ்கொயர். அப்போ இதை x² - 3² என்ன ஃபார்முலா, a² - b² a + b × a - b that is equal to x + 3 × x - 3. இந்த 3 காரணிகளையும் சரியாக பிரிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மதிப்பெண் கிடைச்சிடும். இப்போ என்ன கேட்குறாங்க, மீசீமா. மீசீமானா இந்த 3லையும் இருக்கக்கூடிய காரணிகளை பார்க்கணும். அந்த காரணிகளில் பொதுவான காரணிகள் என்ன இருக்குது, 3த்துலேயும் பொதுவாக என்ன இருக்குது, முதல்ல அதை பார்க்கணும். அதன் பிறகு ஏதாவது 2த்தில் மட்டும் பொதுவாக இருக்கான்னு பார்க்கணும், அதை எடுத்து எழுதிக்கணும். அதன் பிறகு மிச்சம் மீதி இருக்கக்கூடிய எல்லாத்தையும் எடுத்து எழுதணும். அதுதான் மீசீமா. மீப்பேவா அல்லது மீப்போவா அப்படின்னு சொல்லக்கூடியதில் என்ன செய்யணும்னா 3த்துலேயும் பொதுவாக இருக்கக்கூடிய காரணிகளை மட்டும் எடுத்து எழுதணும். பொதுவாக எதுவுமே இல்லைன்னா 1ன்னு எழுதிடணும். அது மீப்பேவா. மீசீமானா 3த்துலேயும் பொதுவாக இருக்கிறத பார்க்கணும், அதை ஒரு முறை எழுதிக்கணும். அதன் பிறகு ஏதாவது 2ல் மட்டும் பொதுவாக இருக்கான்னு பார்க்கணும், அதை எடுத்து எழுதிக்கணும். அதன் பிறகு விடுபட்டது எல்லாத்தையும் எடுத்து எழுதிடணும். இப்போ பாருங்கள், இதுலேயும் x - 3, இதுலேயும் x - 3, இதுலேயும் x - 3. அப்போ ஒரு x - 3 பொதுவாக எடுத்துட்டேன். இப்போ மிச்சம் இதில் x² + 3x + 9, இதில் மிச்சம் இதில் x - 3, இதில் மிச்சம் x + 3. அப்போ 3மே வெவ்வேறு தான். அதில் எதுலேயும் 2த்துலேயும் பொதுவாக இல்லை. அப்போ மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து எழுதணும். x² + 3x + 9 இதில் மீதியாக இருக்கிறது. இதில் ஒரு x - 3 தான் எடுத்திருக்கேன். ஸோ x - 3. அடுத்தது இது வந்துச்சுன்னா x + 3. அப்போ இதனுடைய மீசீமா என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான். இதை சுருக்கி வேணால் இந்த x - 3 × x² + 3x + 9 இதை பாருங்கள், இதை முழுக்க சேர்த்து என்னன்னு எழுதிக்கலாம், x³ - 27ன்னு எழுதிக்கலாம். அதே போல் இங்கே மிச்சம் 2 பாருங்கள், x - 3 × x + 3 என்ன எழுதலாம், x² - 9 அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். அடுத்த கணக்கு, a ஒரு அணி கொடுத்துருக்காங்க, b ஒரு அணி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு 2a + b காண்கன்றாங்க. கூட்டல், அவ்வளோதான். 2a
ப்ளஸ் பி தட் இஸ் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஏன்ற அணி எழுதிக்க வேண்டியது தான். 7 1 மைனஸ் 4 8 3 3 6 9 மைனஸ் 1 இதுதான் ஏ கூட்டல் பி வந்து 4 மைனஸ் 1 7 11 2 5 மைனஸ் 3 4 0. சரி, பெருக்கல் 2ஏன்னா வெளியில் இருக்கிற 2 கொண்டு போய் உள்ளே இருக்கிற 1 பெருக்கணும். 2 14 8 2 16 6 2 12 2 1 2 2 6 2 9 18 2 பெருக்கல் மைனஸ் 4 மைனஸ் 8 2 6 2 பெருக்கல் மைனஸ் 1 மைனஸ் 2 கூட்டல் 4 11 மைனஸ் 3 மைனஸ் 1 2 4 7 5 0 சமம். இப்போ ஒத்த உறுப்புகளை கூட்ட வேண்டியது தான். ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் எடுத்தால் இங்கே ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலத்தோடு கூட்டணும். 14 கூட்டல் 4 16 கூட்டல் 11 12 மைனஸ் 3 2 மைனஸ் 1 6 ப்ளஸ் 2 18 ப்ளஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 7 6 ப்ளஸ் 5 மைனஸ் 2 ப்ளஸ் 0 சமம். 14 4 18 16 11 27 12ல் 3 போனால் 9 2 மைனஸ் 1னா 1 6 2 8 18 4 22 மைனஸ் 8 7 கூட்டினா மைனஸ் 1 6 5 கூட்டினா 11 மைனஸ் 2 0 கூட்டினா மைனஸ் 2. அப்போ இதுதான் 2a ப்ளஸ் பி என்ற அணியினுடைய மதிப்பு. கூட்டல் கழித்தல்னா அணியினுடைய வரிசை சமமாக இருக்கணும். இது 3/3 மேட்ரிக்ஸ், இதுவும் 3/3 மேட்ரிக்ஸ், அதனால் தாராளமாக கூட்ட முடியும். கூடுதல் காண்க. x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 பை x² மைனஸ் 3x மைனஸ் 28 கழித்தல் x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 4 x² மைனஸ் 3x மைனஸ் 28. கூடுதல் காண்க அப்படின்றதல்ல, இந்த கணக்கு மதிப்பு காண்க. கழித்தல் தானே. கீழே பகுதியை பார்க்குறோம். விகிதமுறு கோவைகளினுடைய கழித்தல் பகுதி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். பகுதி ஒரே மாதிரி இருக்குது, அப்போ பிரச்சனையே இல்லை. பின்னத்தினுடைய கூட்டல் கழித்தல் கணக்கு மாதிரி தான் விகிதமுறு கோவைகளினுடைய கூட்டல் கழித்தலும். x² மைனஸ் 20x ப்ளஸ் 36 x² மைனஸ் 3x மைனஸ் 28 மைனஸ் x² ப்ளஸ் 12x ப்ளஸ் 4 பை x² மைனஸ் 3x மைனஸ் 28. பகுதி ஒரே மாதிரி இருந்தால் இந்த ஒரே பகுதியை அப்படியே போட்டுக்கலாம். x² மைனஸ் 3x மைனஸ் 28 மேலே இதில் இதை கழிக்கணும். அப்போ முதல் உறுப்பு அப்படியே எழுதிக்கிறேன். x² ப்ளஸ் 20x ப்ளஸ் 36 கழித்தல் இந்த மைனஸ் இங்கே வந்தால் மைனஸ் x² மைனஸ் 12x மைனஸ் 4. இந்த ப்ளஸ் x² மைனஸ் x² கேன்சல் ஆகிடும். அப்போ மீதி நமக்கு என்ன நிற்கிதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு 20x, இங்கே ஒரு மைனஸ் 12x, அப்போ 8x, இங்கே ஒரு 36, இங்கே ஒரு மைனஸ் 4, அப்போ ப்ளஸ் 32 பை x² மைனஸ் 3x மைனஸ் 28. இப்போ இதை காரணிப்படுத்தணும். இப்போ மேலே 8x ப்ளஸ் 32 இருக்கா, அப்போ 8x ப்ளஸ் 32ல் வந்து 8 பொதுவாக வெளியில் எடுக்கலாம். எடுத்துட்டா மிச்சம் x ப்ளஸ் 4ன்னு வரும். ஏன்னா 32ன்னா 4 8 32, அப்போ 8 வெளியில் எடுத்துடலாம். பை இதை காரணிப்படுத்தணும். x² மைனஸ் 3x மைனஸ் 28 பெருக்கினா மைனஸ் 28 வரணும், கூட்டினா மைனஸ் 3 வரணும். பெருக்கும்போது மைனஸ் வரணும்னா ஒரு நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும், இன்னொரு நம்பர் மைனஸாக இருக்கணும்.
கூட்டும்போது மைனஸ் வரணும்னா அதில் பெரிய நம்பர் மைனஸாக இருக்கணும், சின்ன நம்பர் ப்ளஸ்ஸாக இருக்கணும். அப்போ என்ன வரும்னா x² ப்ளஸ் 4x மைனஸ் 7x ப்ளஸ் 4xையும் மைனஸ் 7xையும் கூட்டினா -3 3x வந்துடும். 4ஐயும் மைனஸ் 7ஐயும் கூட்டினா -28 சமம். இப்போ இதை காரணிப்படுத்தினா x இன்ட்டு x ப்ளஸ் 4 மைனஸ் 7 எடுத்தால் x ப்ளஸ் 4. அப்போ பொதுவாக இருக்கிறது x ப்ளஸ் 4, மிச்சங்கிறது x மைனஸ் 7. அப்போ இதை 2 காரணிகளாக எழுதலாம். x ப்ளஸ் 4 இன்ட்டு x மைனஸ் 7. பாருங்கள், இந்த x ப்ளஸ் 4க்கு x ப்ளஸ் 4 அடிச்சிடலாம். அப்போ விட என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 8/x மைனஸ் 7. இதுதான் விட. அடுத்த கணக்கு. ஒரு வேலையை 4 மணி நேரத்தில் பாரி செய்கிறார். அதே வேலையை யுவன் 6 மணி நேரத்தில் செய்கிறார் எனில் இருவரும் சேர்ந்து அந்த வேலையை செய்து முடிக்க எத்தனை மணி நேரம் ஆகும்? ஏதோ ஒரு வேலை இருக்குது, பாரிக்கிட்ட கொடுத்தா 4 மணி நேரத்தில் முடியும், யுவன்கிட்ட கொடுத்தோம்னா 6 மணி நேரம் ஆகும். இப்போ அந்த வேலையை 2 பேரும் சேர்ந்து செஞ்சால் எவ்வளவு நேரம் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம லாஜிக்கலாக ஒன்று தெரிஞ்சுக்கலாம். யுவன் 6 மணி நேரத்தில் முடிக்கலாம், பாரி 4 மணி நேரத்தில் முடிக்கலாம். அப்போ 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சாங்கன்னா அது கண்டிப்பாக 6 மணியை விடவும் குறைவாக இருக்கும், 4 மணியை விடவும் குறைவாக இருக்கும். இந்த கணக்கை அல்ஜிப்ரா முறையில் எக்ஸு ஒய் எல்லாம் வச்சு போடுறது ஒன்று. அதற்கு பதிலாக கொஞ்சம் எளிமையாக இருக்குன்றதுனால நம்ம இயற்கணிதத்தை பயன்படுத்தாமல் கொஞ்சம் எளிமையான முறையை பயன்படுத்தலாம்னுட்டு பாரி வேலையை முடிக்க ஆகும் நேரம் சமம் 4 மணி. 4 மணி நேரத்தில் முடிக்கலாம். அப்போ என்னன்னா பாரி 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை. இப்போ அந்த வேலையை அவன் 4 மணி நேரத்தில் முடிக்கலான்னு வச்சுக்கோங்க. அப்போ அவன் 1 மணி நேரத்தில் எவ்வளவு செய்வான்னா அந்த வேலையில் 4இல் 1 பங்கு வேலையை அவன் செய்வான். ஏன்னா 4 மணி நேரத்தில் முழு வேலையும் முடிஞ்சிருது. அப்போ 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலை எவ்வளவுன்னா 4இல் 1. சரி, யுவன் வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவு? 6 மணி. அப்போ யுவன் 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 6இல் 1. 6 மணி நேரத்தில் முழு வேலை முடியுது. அப்போ 1 மணி நேரத்தில் 6இல் 1 பங்கு வேலை முடியும். அப்போ பாரியும் யுவனும் சேர்ந்து 1 மணி நேரம் வேலை செய்தால் எவ்வளவு வேலை ஆகும்? பாரியும் யுவனும் சேர்ந்து 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை சமம். பாரி 1 மணி நேரத்தில் 4இல் 1 பங்கு செய்வான், யுவன் 1 மணி நேரத்தில் 6இல் 1 பங்கு செய்வான். அப்போ 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு செய்கிறாங்கன்னா 4இல் 1 கூட்டல் 6இல் 1 மீசியமாக எடுக்க வேண்டியது தான். 12. 4 3ஆல் பெருக்கணும், மேலே 1 3ஆல் பெருக்கினா 3, 6 2ஆல் பெருக்கணும், மேலே 2ஆல் பெருக்கினா 2. அப்போ 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடிய வேலை எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா 5/12. 5/12 இதை மேலையும் கீழையும் 2ஆல் பெருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். பெருக்கல் 2/2 10/24. மேலையும் கீழையும் 10ஆல் சுருக்கிடலாம். சுருக்குனா 1/2.4. அதாவது 2.4 பங்கில் 1 பங்கை செஞ்சு முடிச்சிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க செய்து முடிக்கக்கூடியது எவ்வளவுன்னா 2.4 மொத்த வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் 1 பங்கை செய்து முடித்திருப்பார்கள். அப்போ இருவரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவுன்னு கேட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், பாரி 1 மணி நேரத்தில் செய்யும் வேலை 4இல் 1ன்னு வச்சுக்கோங்க.
1 மணி நேரத்தில் 4ல் ஒரு பங்கு வேலையை செய்யணும்னா அவன் மொத்தம் செய்ய வேண்டிய நேரம் 4 மணி நேரம். யுவன் 1 மணி நேரத்தில் செய்யக்கூடிய வேலைன்னு பார்த்தீங்கன்னா 6ல் 1. அப்போ அந்த வேலை முடிகிறதுக்காக மொத்த நேரம் 6 மணி நேரம். 2 பேரும் சேர்ந்து செய்யக்கூடியது 2.4ல் 1. அப்போ வேலையை முடிக்க ஆகும் நேரம் எவ்வளவுன்னா 2.4 மணி. சரிங்களா? இப்போ ஒரு கவனமாக ஒன்று இருக்கணும். இந்த 2.4 மணி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். நமக்கு 2 மணினா 2 மணி, அது என்ன 0.4 மணினா என்னன்னு அதை கன்வெர்ட் பண்ணணும். ஏன்னா நாம் இங்கே தசம பின்னத்தில் கொண்டு வரோம். அங்கே மணி நிமிடம்லாம் பார்த்திங்கன்னா 60ல் கணக்கில் இருக்குது. அப்போ 1 மணி அப்படின்னு சொன்னீங்கன்னா 60 நிமிடம். அப்போ 0.1 மணி அப்படின்னு சொன்னால் இதை 10ல் ஒரு பங்காக பிரிக்கலாம். ஏன்னா 1 மணியே 0.1னா 10ல் 1. அப்போ 60/10 சமம் 6 நிமிடம். 0.1 மணினா 6 நிமிடம். அப்போ 0.4 மணின்னு சொன்னால் 6 × 4 24 நிமிடம். அப்போ 2 பேரும் சேர்ந்து வேலையை முடிக்க ஆகும் நேரம் 2 மணி 24 நிமிடம் அப்படின்னு எழுதி முடிக்கணும். இந்த கன்வர்ஷன் சரியாக கவனமாக பார்த்து போட தெரியணும். இல்லை 2.4 மணினே எழுதி நிறுத்தினாலும் சரி. ஆனால் இதை எழுதினா தான் நமக்கு இதாக இருக்கும். 4 வினாக்களை இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். மற்ற வினாக்களை அடுத்த வகுப்பில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.